எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டின் மருத்துவ குணங்கள். கசப்பும் துவர்ப்பும் சேர்ந்த சுவை கொண்ட வாழைத்தண்டில் அநேக மருத்துவ குறிப்புகள் பற்றி நமது முன்னோர்கள் ஆயுர்வேத புத்தகங்களிலும் ஓலைச்சுவடிகளிலும் சொல்லியிருக்காங்க. இது பித்தத்தை தணித்து தேவையற்ற கபத்தை நீக்கும் தன்மை கொண்டது. கொழுப்பை குறைக்கும், வயிற்றுப்புண்களை குணப்படுத்தும், சிறுநீர் எரிச்சலை போக்கும். சிறுநீர் பாதையில் கல்லடைப்பு இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த மருந்தினை சொல்லலாம். நமது உடலில் நோய்கள் தோன்றக்கூடிய காரணங்களில் ஒன்று உடல் பருமன். இது அளவுக்கு அதிகமான உணவை சாப்பிடுவதாலோ உடலுக்கு தேவையான உழைப்பு இல்லாததாலோ ஏற்படுது. வாழைத்தண்டு மாதிரி ஸ்லிம்மா இருக்கா பாரு என்று சில பெண்களை பார்த்து வியந்து கூறுவதுண்டு. வாழைத்தண்டில் உள்ள நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகப்படியான சதையை குறைத்து உடலை சிக்கன மாற்றும். இதில் உள்ள வைட்டமின் B6 ஹீமோகுளோபின் மற்றும் இன்சுலின் உற்பத்திக்கு பெரிதும் உதவுது. இதில் உள்ள பொட்டாசியம் இதய தசைகளை வலுவடைய செய்யுது. வைட்டமின் A மற்றும் C நிறைந்த வாழைத்தண்டு தோல் நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுது. இருமல், காது நோய், கர்ப்பப்பை நோய்கள், மஞ்சள் காமாலை, விஷக்கடிகளால் ஏற்படும் வலி மற்றும் இதர நோய்களுக்கு வாழைத்தண்டு சிறந்த மருந்தாக திகழுதுன்னே சொல்லலாம். வாழைத்தண்டை மருத்துவ ரீதியாக எப்படி உபயோகிக்கலான்னு பார்த்தோம்னா, வாழைத்தண்டை இடித்து சாறு பிழிஞ்சு அதோட முள்ளங்கி சாறு அரைபாக சேர்த்து காலை மாலை இருவேளையும் 100 மில்லி குடிச்சிட்டு வந்தோம்னா கல்லடைப்பு நீங்கும். நீர் எரிச்சல், நீரில் ரத்தம் கலந்து போவதை குணப்படுத்தும். வயிற்றில் நீர்க்கட்டி இருந்தால் வெறும் வயிற்றில் வாழைத்தண்டு சாறு குடிச்சிட்டு வந்தா நாளடைவில் குணமாகும். கோடை காலத்தில் வாழைத்தண்டு அதிகம் சேர்த்துக்கொள்வதன் மூலம் உடல் வெப்பம் குறையும். இது ஒரு சிறந்த உடலில் உள்ள நச்சு பொருளை வெளியேற்றும் தன்மை கொண்டது தான் இது. வாழைத்தண்டு சாறு ஒரு நாள் மற்றும் பார்லி கஞ்சி ஒரு நாள் அப்படின்னு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னாக்கா சிறுநீரக கற்கள் பொடி பொடியாகி சிறுநீரோடு வெளியேந்துடும். வாழைத்தண்டு சூப் குடிக்கிறது மிகவும் நல்லது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, வாழைத்தண்டை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிட்டு இஞ்சி, எலுமிச்சை சாறு, சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம் கலந்து சூப்பு வச்சு 200 மில்லி வாரத்தில் 3 நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தால் ரத்தத்தில் உள்ள கொழுப்பு சத்து குறையும். இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் உணவாகவும் திகழுதுன்னு சொல்லலாம். வாழைத்தண்டோட வாழைப்பூ சேர்த்து சாப்பிட்டோம்னா மாதவிடை கோளாறுகள் உண்டாகும். அதிகப்படியான இரத்தப்போக்கு, வயிற்று வலி நீங்கும். 2 அவுன்ஸ் வாழைத்தண்டு சாற்றை நாள்தோறும் குடிச்சிட்டு வந்தா வறட்டு இருமல் நீங்கும். வாழைத்தண்டை உலர்த்தி பொடி செய்து அத்தோடு தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வர மஞ்சள் காமாலை நோய் குணமாகும். வாழைத்தண்டை சுட்டு அதன் சாம்பலை தேங்காய் எண்ணெயில் குழப்பி தடவி வர தீப்புண்கள் ஆறும். வாழை சாற்றுடன் திரிபலா சூரணம் சேர்த்து அருந்த மலச்சிக்கல் நீங்கி அதனால் ஏற்பட்ட மூல நோய் மற்றும் ஆசான கடுப்பு நீங்கும். இதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா, சிறுநீரை அதிகரிக்க செய்யும் வாழைத்தண்டு. அதனால வயதானவங்க வாழைத்தண்டை உணவுல சேர்த்துக்கொள்வதை குறிச்சுக்கணும். வாழைத்தண்டை வாரத்தில் 3 நாளைக்கு மேலே சேர்த்துக்கொள்வது நல்லது கிடையாது. வாழைத்தண்டு குளிர்ச்சியானது என்பதால அதை இன்னும் சாப்பிட்ற நாட்களில் வேறு ஏதாவது குளிர்ச்சியான பொருட்களை எடுத்துக்கொள்ள வேணாம். ஓகேவா? இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.